சாப்பிட்டுக்கா. நிக்கிறது பயந்துட்டியா? ஆமா நின்னுச்சு. எப்படி? எல்லார் வீட்லயும் செய்வாங்க, எங்க வீட்டுலாம் செய்வாங்க. உங்க வீட்டுல செய்யறது இல்லையா? யாரும் என்ன பயமுறுத்துனதே இல்ல. விக்கல்னாலதான், இல்லைன்னா நான் கூட செஞ்சிருக்க மாட்டேன். தட்ஸ் ஓகே. கை எங்க? சாப்பாடு நல்லா இருக்கு. நீ சாப்பிடல? இல்ல. பசிக்கலையா? பயங்கர பசி. ஒரு தட்டு தான் இருக்கு. நீ சாப்பிட்டு முடியட்டும் காத்துட்டு இருந்தேன். பயங்கர பசி, வயரெல்லாம் குரு குருன்னு சத்தம் போட்டு. நீ யாரையாவது லவ் பண்ணியா? காதலிச்சியா? அபிராமி யாரு? அது இல்ல, நீ யாரையாவது லவ் பண்ணி தோத்து போய் மனசு குழம்பி என்ன அபிராமி நினைச்சிட்டியா? என்னாச்சு? சாப்பிடல? ஏன் அபிராமி? ஏன் அபிராமி? வேற யாராவது அம்மா? நைஸ் மேன், நல்லா பேசுற, சாப்பாடு போடுற. நான் குளிக்கும் போது தள்ளி போய் சோ ஸ்வீட், சோ ஜென்டில். எதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்த? விதி, எழுதி வைக்கப்பட்ட விதி. எனக்கு நீ, உனக்கு நான். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அது சொந்த அம்மாவா? குண்டா அங்க பார்த்தோமே. ஏன் ஏன் கேக்குற? ஒருவேளை அனாதையை எடுத்து உன்னை வளர்த்தாங்களா? நான் அனாதை இல்ல. ஓ சாரி, நான் அனாதை. அம்மா 8 வயசுல செத்து போயிட்டாங்க. எங்க அப்பனும் போயிட்டான் 8 வயசுல. சாவல, ஓடி போயிட்டான். எங்க அப்பா இப்ப பெங்களூர்ல பிளேன் கிராஷ் ஆச்சே, அதுல போயிட்டாரு. அதுல இருந்து எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது. கவலைப்படாத, இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அதுவும் சேர்த்துதான். ஏன் என்கிட்ட என்ன தப்பு? நீ நீ தப்பு இல்ல. உனக்கு கன்ஃபியூஷன், குழப்பம். நீ ட்ரெஸ் வாங்கல, எனக்கு புது ட்ரெஸ். உனக்கு புதுசா வாங்கிக்கல. பௌர்ணமி நெருங்கிடுச்சு. பௌர்ணமி நெருங்கிடுச்சு. பௌர்ணமி நெருங்கினா மனசு மாறும். நீ ஏன் கவனிச்சியா? உன் பேச்ச எவ்வளவு பிரியமா பேசுற. சரி, என்ன கலர்? பேண்ட் கலர் என்ன கலர்? ஓ ஓ, பச்சை. பச்சையா? ரொம்ப சரி, அபிராமி கலர். நான் அந்த கருப்பு கண்ணாடி வாங்கிட்டுமா? தொப்பி, கம்பளி தொப்பி, பனி தொப்பி. ஏய், என்ன என்ன பெரிய அரைச்சலா இருக்கு? ஓ, முட்டை போட்டிருக்கீங்களா? முட்டை போட்டிருக்குது வேற. அதானா குட்டி போட்ட பூனை மாதிரி முட்டை போட்ட குருவி. என்ன தாய் பாசம் வர. சரி,
சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். இருட்டுச்சுன்னா அப்புறம் நீ பயப்படுவ. அதானே பார்த்தேன். பௌர்ணமி வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் விடுதலை விடுதலை விடுதலை. போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. ஜாகிரதை குணா. இந்த ஊருங்களா? அதான பார்த்தேன். இங்க கண்ட மூஞ்சியா இல்லையே. பார்த்து பண்ணுங்க. கல்யாணம். அதான் முகத்துல கல்யாண நகலை கட்டிடுச்சு. உப்புங்க. அங்கன இல்லவே, இந்த பக்கம் உப்புங்க. ஒண்ணு இந்த ஊருங்களா? வெளியூர். கல்யாணம் மட்டும் இங்க. வேண்டுதலா? விதி. எல்லார் கல்யாணமும் விதிதான் தம்பி. ஒரு முக்கிய அறிவிப்பு. 67 எழுதிட்டாங்க. நம்ம கொண்டாட்டிக்கு குண்டா இருக்கு. கடந்த 10ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. இவரது அடையாளங்கள் 5 அடி 9 அங்குல உயரம், பழுப்பு நிற கண்கள், மாநிறம், உறுதியான உடல். இவர் சற்று மனநிலை சரியில்லாதவர் என்று கூறப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் கண்காணிப்பாளர் எழும்பூர் போலீஸ் சரகத்திற்கு உடனே தெரிவிக்கவும். என்ன பத்தி தான் சொல்றாங்க, கார பத்தி சொல்ல காணும். தம்பி ரொம்ப தமாசா பேசுறீங்க நீங்க. அவனுக்கு புத்தி செல்லன்றாங்க, உங்களுக்குமா செல்லன்றீங்க நீங்க? அப்படித்தான் சொல்றாங்க எல்லாரும். தம்பி இத பாருங்க, நம்மள மாதிரி வித்தியாசமா மூஞ்சிருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நாம ஒத்துக்கூடாது, முத்திர குத்திடுவாங்க. திரைகானம் போட்டுங்களா? கூட எத்தனாதே? சந்திரபாபு பாடிய பாடல் இடம்பெறும் படம் பெண். கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏன் சாப்பிட பார்த்த நாட்டமாகவே உலகத்தில் வாழவே, நாட்டமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். மல்லாத இன்பமே மனைவினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும். வேணும் கட்டாயம் பதிலே கல்யாணம், வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம். மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அதற்கு அதுக்கு பேருமில்லை எதுமில்லை, கருப்புல கருப்புல கட்டுத்தாலிக்கா இருக்கல. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். நாட்டமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அபிராமி,
அபிராம் அபிராம் அபிராம அந்த பக்கம் போத பெரிய பள்ளம். பயப்படாத பயப்படாத, என்ன பிடிச்சுக்க என்ன பிடிச்சுக்க என்ன பிடிச்சுக்க. நீ போயிடு, நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். போய் கொஞ்சம் கை கூட. நான் போகணும். என்னால முடியாது. என்ன அபிராம, நான் உன்னை காப்பாத்தினா என்ன யாரு காப்பாத்துவாங்க? அபிராம அபிராம நீ நல்லவன். சாரி. ரோகிணி ரோகிணி, எங்க இருந்து ஓடி வர? என்னாச்சு? சரி சரி, காம் டவுன் காம் டவுன். சித்தப்பா, கொஞ்சம் அந்த வாட்டர் பாட்டில் கொடுங்க. தேங்க்யூ. இவங்க தான் எனக்கு உன்னை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. பயப்படாது. ஹேவ் சம் மோர் வாட்டர். குணா குணா விழுந்துட்டாரு. யாராவது போய் காப்பாத்துங்களே. குணா குணா குணா, யார் அவன்? யாராவது போய் காப்பாத்துங்களே. ஓ குணா, காப்பாத்து காப்பாத்து. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும். Somebody has to help him. செத்துக்கிட்டு போயிருக்க போறாரு. செத்துட்டானா? இல்ல, தெரியாது. Somebody has to help him. Okay, okay. பெரிய பள்ளம், பாதாளம். Escape please. Escape please. அவனை போலீஸ் தேடுறாங்க ரோகிணி. இத போலீஸ் கிட்ட சொல்லலாம். அது அவங்க வேலை. அதுல நாம தலையிடக்கூடாது. என்ன இஸ்மாயில்? ஆமாங்க, பாத் மே ப்ராப்ளம் வரும். இருக்கிற ப்ராப்ளம் போதாதா? இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இப்ப எதுக்கு? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியா? அவசரமா எனக்கு தேவைப்படுது. போடு. ஏன் பிளாங்கா? பிளாங்க் தான், பரவாயில்ல போடு. இட்ஸ் ஆல் ரைட். வீட்டுக்கு போய் போட்டா என்ன? இங்க போடு ப்ளீஸ். நீ போடு. போடலனா? போடு ப்ளீஸ். இஸ்மாயில், கிளம்புங்க, போலீஸ்க்கு வேற போகணும். ஜி சாப். கையெழுத்து போடு. மாட்டேன். நீ ஏதோ தப்பு பண்ற. நானா தப்பு பண்றேன்? நான் உங்க வீட்டுக்காக 16 வருஷம் உழைச்சேன் ரோகிணி. இப்போ வேற மாதிரி பேசுற. வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் எக்ஸாக்ட்லி? மணி. MONEY. போடடி கையெழுத்து. டியா எஸ்கே. பேர் சொன்ன பிச்சிடுவேன். உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு காசு வேணும். ஐ வாண்ட் மணி. உங்க அப்பா சம்பாதிச்சது அத்தனையும் எனக்கு வேணும். என்னாச்சு உனக்கு? யூ ஜஸ்ட் சைன் ஹியர். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. காரணம் சொல்ல மாட்டேன். சொல்ல அவசியம் இல்ல. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவனோ ஒரு அரக்கு இருக்க உன்னை இங்க கடத்திட்டு வந்துட்டான். ஹைதராபாத் முழுக்க வலை போட்டு தேடுறாங்க அவனை. இங்க உனக்கு என்ன